வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச சாக்லேட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக சாக்லேட்னா 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு பிளெண்டரில் போட்டு அரைப்பாங்க, அப்போ தான் அந்த ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சி வரும்னு. பட் நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சாஸ்பேன் வச்சு அந்த பாத்திரத்தில் பாதிக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததும் இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுக்கோங்க. கிளாஸ் பவுல் இல்லாதவங்க வீட்டில் இருக்க எந்த பாத்திரம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 100 கிராம் வெண்ணெய் சேர்த்திக்கோங்க. குக்கிங் பட்டர், டேபிள் பட்டர் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். ஆனால் உப்பில்லாத வெண்ணெயாக எடுத்துக்கோங்க. வெண்ணெய் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 1/4 கப் கொக்கோ பவுடர், 1/4 கப் பால் பவுடர், 1/2 கப் பொடித்த சர்க்கரை எல்லாம் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 30 செகண்டுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா பட்டர் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். செஞ்சு வச்ச சாக்லேட்டை இப்போ மோல்டில் ஊற்றுங்க. உங்ககிட்ட எந்த மோல்டு இருக்கோ அதில் ஊற்றிக்கலாம். மோல்டு இல்லாதவங்க பிளேட்டில் கூட ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி டேப் பண்ணுங்கள். 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. சாக்லேட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இன்னொரு வீடியோவில் ப்ரொஃபஷ்னலாக சாக்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாயில் போட்டாவே மெல்ட் ஆகுது. சாக்லேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.